ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நமஸ்தே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நவீன் ஹிந்தி பரீட்சா புக்கில் இருக்கக்கூடிய ஹமாரா தேஷ் அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த பாடத்தினுடைய வரிகள் இங்க இருக்கு, இங்க இருந்து ஆரம்பிக்குது. யஹ ஹமாரா தேஷ் ஹை அப்படின்னா இது நம்மளுடைய நாடு. இஸ்கா நாம் அப்படின்னா இதனுடைய பெயர். பாரத் ஹை இதனுடைய பெயர் பாரத். தமிழ்ல நம்ம பாரதம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். ஹிந்தியில பாரத் அப்படிங்கிறாங்க. லோக் இசே மக்கள் இதை இந்தியா பி கெஹதே ஹை இந்தியான்னு கூட சொல்றாங்க. பாரத் கி சன்ஸ்கிருதி இந்தியாவினுடைய சன்ஸ்கிருதினா கலாச்சாரம். இந்தியாவினுடைய கலாச்சாரம் சப்சே புராணி ஹை ரொம்பவே பழமையானது. புராணினா பழமையானது. அவுர் மகான் ஹை மற்றும் சிறந்தது அப்படிங்கிறாங்க. யஹா ஹிந்து இங்கு ஹிந்துக்கள், முசல்மான், இசாயி, சீக், பௌத், ஜைன் ஆதி சபி தர்மோ கே லோக் ரஹதே ஹை. ஸோ இந்த மதங்களை சார்ந்த மக்கள் யாரான்னு பார்த்தோன்னா ஹிந்துக்கள், முசல்மான்கள், இசாயினா கிறிஸ்துவர்கள், சீக்குனா சீக்கியர்கள், சிக்குனா சீக்கியர்கள், பௌத்னா பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க, ஜெயின்னா ஜெயின மதத்தை சேர்ந்தவங்க, ஆதி சபி தர்மோ கேலு போன்ற எல்லா தர்மம் அப்படின்னா மதங்களை சார்ந்த, லோக்னா மக்கள், ரஹத்தேஹை வாழ்கிறார்கள், வே அப்படின்னா அவர்கள், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட், பங்காளி, பஞ்சாபி, குஜராத்தி ஆதி பாஷா ஏங் போல்தே ஹை. ஸோ போன்ற மொழிகளை பேசுறாங்க. என்னென்ன மொழின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பங்காளி, பஞ்சாபி, குஜராத்தி போன்ற மொழிகளை பேசுகிறார்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியாவில் பல வகைப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க என்னென்ன மொழிகள் பேசுறாங்க அப்படிங்கிறத இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாரத் மே ஹம் சப் தரஹ் கே மௌசம் தேக் சக்தே ஹை. அதே மாதிரி பாரதத்துல நம்ம எல்லா விதமான மௌசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலநிலை, இந்த பருவநிலை இருக்கு இல்லைங்களா, வெயில் காலம், மழை காலம் மாதிரியான எல்லா சீசன்ஸையும் நம்ம இங்க பார்க்கலாம். சப் தரஹ் எல்லா விதமான மௌசம் தேக் சக்தே ஹை. யஹா சப் தரஹ் கே அனாஜ் பைதா ஹோத்தே ஹை. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான அனாஜ்னா தானியங்கள், பைதா ஹோத்தே ஹைனா விளைகின்றன. சப் தரஹ்கே ஃபல் எல்லா விதமான பழங்கள், ஃபல்னா பழங்கள், பைதா ஹோத்தே ஹை விளைகின்றன. கங்கா, யமுனா, நர்மதா, கிருஷ்ணா, காவேரி ஆதி நதியோ கே பானி சே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கங்கா, யமுனா, நர்மதா, கிருஷ்ணா, காவேரி போன்ற நதிகளின் தண்ணீரினால், ஸோ நீரினால் என்ன ஆகுதுன்னா யஹாங்கி பூமி இங்க இருக்கிற பூமி உப்ஜாவு ஹை வளமானதாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஸோ இத்தனை நதிகள் வந்து பாரதத்துல பாயறதுனால இங்க இருக்கிற பூமி எப்படி இருக்கு, நல்ல ஃபெர்டைல், அதாவது வளமான பூமியா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஃபெர்டைல் லேண்ட், அதாவது எந்த செடி போட்டாலும் நல்லா வளர மாதிரியான வளமான பூமி அப்படிங்கிறது பொருள். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க இன்னும் ஒரு பேராகிராஃப் இருக்கு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நயி தில்லி, நயி தில்லினா புதுதில்லி, நயி தில்லி பாரத் கி ராஜ்தானி ஹை. புதுதில்லி தான் இந்தியாவினுடைய ராஜ்தானி. ராஜ்தானினா தலைநகரம். தில்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை ஆதி பாரத் கே சப்சே படே இந்தியாவினுடைய பெரிய, எல்லாத்த விட பெரிய ஷஹர் ஹை. ஷஹர்னா நகரம் அப்படின்னு அர்த்தம், நகரங்கள். என்னதுன்னு பாத்தீங்கன்னா தில்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை ஆதி பாரத் கே சப்சே படர் இந்தியாவினுடைய எல்லாத்த விட பெரிய நகரங்கள். படேன்னா பெரிய நகரம் அப்படிங்கிறது ஷஹர். ஹைங் அப்படின்னா பண்மையில சொல்றது. ஸோ இந்தியாவினுடைய பெருநகரங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தில்லி, பாம்பே, கல்கத்தா அண்ட் சென்னை. அதே மாதிரி என்ன சொல்றாங்க, விஞ்ஞான் மே விஞ்ஞானத்தில், ஹமாரா தேஷ் நம்மளுடைய நாடு, சப்சே ஆகே எல்லாத்த விட முன்னோடியா இருக்கு. பாரத் ஏக் கணதந்திர தேஷ் ஹை. பாரத் அப்படின்னா பாரதம், இந்தியா அப்படிங்கிறது தான். ஏக்னா ஒரு, கணதந்திர அப்படின்னா குடியரசுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, குடியரசு நாடு, ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது மக்களாலேயே, மக்கள்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் தான் மக்கள் ஆட்சி செய்வாங்க, அதுதான் வந்து குடியரசு நாடு அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா அதான் சொல்றாங்க பாரத் ஏக் கணதந்திர தேஷ் ஹை, ராஷ்டிரபதி இஸ்கா பிரதான் ஹோத்தா ஹை. அதே என்ன சொல்றாங்க, ராஷ்டிரபதி தான் வந்து இதனுடைய ஹெட்டா இருப்பாரு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை தான் ராஷ்டிரபதி சொல்லுவாங்க ஹிந்தியில. ராஷ்டிரபதி இஸ்கா பிரதான் ஹோத்தா ஹை. மந்திரி மண்டல், மந்திரி மண்டல் அப்படின்னா இந்த மந்திரிகளுடைய அவை இருக்கு இல்லையா, மந்திரி அவை. சாசன் மே ராஷ்டிரபதி கி மதத் கர்த்தே ஹை. ஸோ நாட்டை ஆட்சி பண்றதுக்கு மந்திரி மண்டல் என்ன பண்றாங்க, உதவி பண்றாங்க. சாசன் அப்படின்னா ஆட்சி, மதத்னா உதவி. பிரதான மந்திரி, பிரதம மந்திரி இஸ்கா பிரதான் ஹோத்தா ஹை. ஸோ பிரதம மந்திரி தான் வந்து இதனுடைய தலைவரா இருப்பாரு, எது இந்த மந்திரிகளுடைய அவைக்கு. லோக்சபா கேலியே லோக்சபாவுக்காக 5 சால் மே ஏக் பார் 5 வருடங்களுக்கு ஒரு முறை, ஏக் பார்னா ஒரு முறை, லோக்சபா கேலியே அப்படின்னா காக, லோக்சபாவிற்காக, 5 சால் 5 ஆண்டுகள், மே அப்படின்னா 5 ஆண்டுகளில், ஏக் பார் ஒரு முறை, சுனாவ் ஹோத்தா ஹை. சுனாவ்னா எலெக்ஷன், தேர்தல் சொல்லுவோம் இல்லைங்களா, தேர்தல் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய வரிகள். இதுக்கான பொருள் பார்த்துட்டோம். இப்ப இங்க சப்தார்த்து சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பொருளும் கொடுத்துருக்காங்க. சன்ஸ்கிருதி பண்பாடு, கல்ச்சர், மகான் மிக உயர்ந்த, கிரேட், தர்ம மதம் ரிலிஜியன், ஆதி முதலிய எக்ஸெட்ரா, தரக விதம் கைண்ட், மௌசம் பருவநிலை வெதர்,
அனாஜ் தானியம் கிரெயின், பைதா ஹோனா விளைதல் டு பி ப்ரொடியூஸ்டு, ஃபல் பழம் ஃப்ரூட், உப்ஜாவு வளமான ப்ரொடக்டிவ், ராஜ்தானி தலைநகரம் கேபிட்டல், ஆகே முன்னாள் ஃபார்வர்டு, கணத்தந்திர குடியரசு ரிபப்ளிக், பிரதான் தலைவர் ஹெட், ஷாசன் ஆட்சி ரூல், மதத் உதவி ஹெல்ப், லோக்சபா நாடாளுமன்றம் பார்லிமெண்ட், சால் ஆண்டு இயர், சுனாவ் தேர்தல் எலெக்ஷன். ஸோ தான் வந்து இங்க கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய பொருள். இதுக்கு அடுத்து புக் பேக்ல வந்து சில கேள்வி பதில் கொடுத்துருப்பாங்க, அதையும் படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஃபில்லப்ஸ் இருக்கு. இதுக்கு மேல வந்து லிக்கோன் கொடுத்துருக்காங்க. நீங்க இது எழுதி பழகிறதுக்காக சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, படிங்க எழுதி பழங்க. இங்க பாத்தீங்கன்னா காலி ஜகஹ் பரோ, காலி ஜகஹ் பரோ அப்படின்னா ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்னு அர்த்தம். ஹமாரே தேஷ் கா நாம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டினுடைய பெயர் பாரத் இல்லையா. யஹாங்னா இங்கு, சப் தரகே எல்லா விதமான, என்ன பார்க்க முடியும், பைதா ஹோதேஹை விளைகின்றன போட்டிருக்கு அப்படின்னா இங்க அனாஜ் வரணும். இங்க எல்லா விதமான தானியங்கள் விளைகின்றன, அனாஜ் தான் இங்க ஆன்சர். விஞ்ஞான்மே ஹமாரே தேஷ் சப்சே ஆகே ஹை முன்னோடியாக இருக்கு. ராஷ்டிரபதி இஸ்கா அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து இதனுடைய தலைவர். பிரதான் அப்படின்னா ஹெட்னு அர்த்தம். ஓகேங்களா. அதே மாதிரி 5 சால்மே 5 ஆண்டுகளில் ஒரு முறை எக்பார் என்ன நடக்கும், சுனாவ் எலெக்ஷன் நடக்குதுன்னு சொல்லியா, சுனாவ் வரணும் இங்க. இந்த கேள்வி பதிலுக்கான பார்க்கலாம். கேள்வி பதில் பார்த்தீங்கன்னா ஹமாரே தேஷ் கா நாம் கியா ஹை, ஹமாரா தேஷ் கா நாம் பாரத் ஹை வரணும். பாரத் கி சன்ஸ்கிருதி கைசி அப்படின்னா இந்தியானுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கு, பழமையா இருக்கு, புராணின்னு வரணும். இங்க சன்ஸ்கிருதி பதில் புராணி வரும். கொஸ்டின் மார்க் பதில் இந்த பூர்ணவிராம் சிம்பிள் வரும். இந்த இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டாண்டிங் லைன், அதுதான் ஹிந்தியில பூர்ணவிராம்னாங்க. அப்படின்னா என்ன பொருள், ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளின்னு அர்த்தம். பாரத் கி ராஜ்தானி கியா ஹை, இந்தியாவினுடைய தலைநகரம் எது, பாரத் கி ராஜ்தானி தில்லி ஹை, ஸோ தில்லி வரணும். பாரத் கே சப்சே படே ஷஹர் கியா கியா ஹை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருநகரங்கள் என்னென்னு கேட்குறாங்க. பாரத் கே சப்சே படே ஷஹர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தில்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா ஆதி அப்படின்னு வரணும். அப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் பாரத் கே சப்சே படே ஷஹர் ஹைன்னு எழுதணும். மந்திரி கவுன் மந்திரி மண்டல் கா பிரதான் ஹோதா, ஸோ மந்திரி அவைக்கு யார் வந்து ஹெட்னு கேட்குறாங்க. பிரதான் மந்திரி அப்படின்னு போட்டுட்டு பிரதான் மந்திரி மந்திரி மண்டல் கா பிரதான் ஹோதா ஹைன்னு எழுதணும். இந்த கவுனுக்கு பதில் பிரதான் மந்திரி வரும். 5 நதியோं के नाम लिखिए, ஸோ 5 நதிகளுடைய பெயர் கேட்குறாங்க. நம்ம படிச்சோம் இல்லையா, கங்கா, நர்மதா, கிருஷ்ணா, காவேரி. இந்த நதிகளுடைய பேர் அப்படியே எழுத வேண்டியதான். இங்க லைனா இருக்கு பாருங்க. ஓகே, கங்கா, யமுனா, நர்மதா, கிருஷ்ணா, காவேரி, இதுல இருக்கிற 5 நதிகள் பேர் எழுதிடலாம். அதே மாதிரி இங்க என்ன சொல்றாங்க, பாஷாவுக்கே நாம் லிக்கி, ஸோ நிறைய மொழிகள் பார்த்தோம் இல்லைங்களா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட், குஜராத்தி, பஞ்சாபி, அந்த மாதிரி எல்லா மொழிகளுடைய பேரை இங்க எழுதணும். ஸோ இதுதான் வந்து பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ், கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து தொடர்ந்து பார்க்கறதுக்கு ராமகுமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.